அதுக்குரிய முடிவு எங்களைத்தான் நீங்க சொன்னீங்க நாங்கள் அந்த உரிமையாளருக்கு அளக்க விடாமல் குழப்பினார். வழக்கு போட்டா வழக்குன்ற தீர்ப்பை நடுவில் கேட்க இயலாது. அந்த காணி கொடுக்கறோமா இல்லையான்ற அந்த பிரச்சனை முடிவு அதுல என்ன தயக்கம் இருக்கிறது தயவு செய்து சொல்லுங்கள். அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு சில அரசியல் கட்சிகள் அந்த காணி பிரச்சனையில சரி கடைசி நடக்கும். என்னடா கட்டைக்குள்ள விட்டாக்கள் தான் நல்ல அச்சுக்காரர் தெரியாமல் இருக்கலாம். கட்டினது உண்மையிலே அவரோட இருக்கிற ராஜபக்ச தரப்பு இருக்குது. அட்டை இல்லை என்று அடையாளப்படுத்தாத பிரச்சனை ஒன்று இருக்கு. சரிதானே? குளர் நீங்க என்னதான் குளறினா ரெண்டு பொண்டு தானே ஒரே கட்சி. குளறீங்க இருங்க அந்த விடயத்துல வேணும் தானே. சரி இவ்வளவு நேரம் சூடு இல்லாம இருந்துச்சு தானே. கொஞ்சம் இருங்க, சூடு இல்லாம இருந்தது தானே, அதனால தான் சூடாயிட்டு. சரி அப்ப அந்த கடிதம் தான் நடப்பா இது என்ன கதையா கிடக்கு. அது ஒரு சில கட்சிக்காரர் தான் குளறினம். அங்க இருக்க தாங்கன்னு கேட்டிருந்தா யாரும் ஒண்ணு தரப்போ இன்னும் தீர்மானம் அவ்வளவுதான். அதே எழுத்துல அந்த குழுதான் தீர்மானிக்கலாமே தவிர நாம் மரியாதையோட கதைக்கிறோம். நீங்க தயவு செய்து இப்படி சபையை பிள்ளையாக வழிநடத்த கூடாது. இப்ப நீங்க நான் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன், நீங்க தான் சட்டம் கதைக்கிறீங்க. இப்ப நீங்க முடிவுக்கு சும்மா ஒரு ஆள் குழப்பறாருன்றதுக்காண்டி இங்க நாங்க முடிவு எடுக்காம விடையலாம். நான் ஒரு சட்டத்தரணிகள் கொஞ்சம் நில்லுங்கள். நான் ஒரு சட்டத்தரணிகள் அந்த மக்களை சுதந்திரமாக முடிவெடுக்க சொல்ல விடுங்க. இவர்களுக்கு உங்களுக்கு அரசியல் செய்யும் வேற எதுவும் அரசியல் செய்வீங்களாப்பா? நாங்க எல்லாம் போராட்டத்துக்கு இங்கே காணி இருக்கிறவங்க தான் அந்த வேலை தெரியும். அந்த உரிமையாளர்கள் அந்த காணியை அளக்கிறதுக்கு உரிய கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் அந்த காணி அளக்கப்படவில்லை என்றால் அவர்கள் அந்த அந்த சம்மதத்தை கொடுக்கவில்லை. அப்போ அவை கொடுக்காமல் இருக்கிறதுக்கு அவை கேட்டுக்கொண்டது. டிஎஸ் தான் அந்த கோரிக்கையை தங்களுக்கு கொடுத்த வேண்டும். அந்த அந்த வகையில் இந்த டிஎஸ் இந்த காணி தங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்காக தான் அளக்கப்படுகின்ற விஷயத்தை தெளிவாக எழுத்து மூலமாக வழங்கலாம் என்றால் தாங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொண்டு கேட்டிருக்காங்க. அது ஏன் அதை அவர்கள் கேட்கிறார்கள் என்றால், உங்களுக்கு தெரியும், காணியை அபகரிக்கிறதுக்கும் காணியை அளக்க வேணும். காணியை அபகரிக்கிறதுக்கும் உரிமையாளரிடம் அளக்கிறதுக்கு அனுமதி கேட்டுத்தான் காணியை சுவீகரிக்கிறார்கள். ஆகவே இது நிச்சயமாக தங்களுக்கு திரும்பி வழங்குறதுக்கு எழுத்து மூலமாக வழங்கினால் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு எங்களுடைய தவிசாளர் நேற்று தவிசாளர் வெடிகாமம் வடக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்ட தவிசாளர் பவானந்தராஜா அவர்கள் அதுக்கு இணங்கிடுவார். நேற்று அவர் டிஎஸ்க்கு சொன்னார், அப்படி என்றால் நாங்கள் அப்படி செய்யலாம் என்று. அப்படி என்றால் அந்த கோரிக்கை ஜிஏ ஊடாக டிஎஸ்க்கு வழங்கப்படணும். அப்படித்தானே சொன்னீங்க? இன்றைக்கு மாறிக்கு நாங்க இணங்கல் நாங்க இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்துல போட்டு அதுக்குரிய முடிவு எடுப்போம். அப்படி சொல்லி சும்மா பொய் சொல்லக்கூடாது. சம்பந்தப்பட்ட ரெக்கார்டிங் கிடக்கு, சும்மா பொய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லி சரி என்னடா நீங்கள் பிரச்சாரம் செய்வது தலைவர் யாரோ யார்? நாங்கள் தானே. எங்களைத்தான் நீங்க சொன்னீங்க நாங்கள் அந்த உரிமையாளருக்கு அளக்க விடாமல் குழப்பினார். அப்ப நான் அதுல நான் இங்க சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் அந்த கடிதத்தை அவர்களுக்கு கொடுப்பீர்களாக இருந்தால் நாங்களே அந்த மக்களுக்கு சொல்லலாம், நீங்கள் அளக்கிறதுக்கு விடுங்க. என்னடா எங்கள்கிட்ட கேட்கிற பொழுது நாங்கள் அதுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நாங்க சொல்லலாம். தலைவர் என்னண்டா, ஒரு வழக்கு போட்டா வழக்குன்ற தீர்ப்பை நடுவில் கேட்க இயலாது. அந்த காணி கொடுக்கறோமா இல்லையான்ற அந்த பிரச்சனை முடிவு. அதுக்கு முதல் அளக்கவனும் அளக்கப்பட வேணும். தமிழ் ஆக்களை கொண்டு வா, அதுக்கு பிறகு வேறு ஆக்களை கொண்டு வா, உடுப்பில ஆக்களை கொண்டு வான்னு முதல் அளக்க விட சொல்லுங்க. அதுக்கு பிறகு அளந்துட்டு நாங்கள் அங்கங்க போகிற இடத்துல கதைக்கிறோம். அதை விட அது முக்காவாசி விடுறதா, காவாசி விடுறதா, அரைவாசி விடுறதா, அல்லது அப்படியே வச்சு கொண்டு கம்பன்சேஷனை கேட்கறதா, ஒரு முடிவுக்கு வருவோம். அது இந்த நேரமும் பிச்சைக்காரன் புண் மாதிரி சொரிஞ்சு கொண்டையாது. உண்மையிலே விடுவிக்க போறீங்களா, அந்த மக்களுக்கு விடுவிக்க போறீங்களா நீங்கள் அளக்கவே தேவையில்லை. இங்கதான் அந்த சந்தேகம் வருது. ஆகவே இந்த நேத்து வந்தாக்களுக்கு சில தெரியாமல் இருக்கலாம். நான் தொடர்ந்தும் இந்த சுவீகரிப்பை அவதானிச்சு கொண்டு வருகின்றவர்கள் என்ற வகையிலையும், அதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறவர்கள் என்ற வகையிலையும்
சட்டவிரோதமாக வந்து இராணுவ தேவைக்காக வந்து காணியை வந்து பறித்து வச்சிருக்கிறத விடுவிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற ஒரு தரப்பென்ற வகையிலும் வந்து நாங்கள் கேட்கிறோம், உங்களுக்கு என்ன தடை? அதற்கு அந்த கடிதத்தை ஒவ்வொரு காணி உரிமையாளருக்கும் வந்து இது உங்களோட காணியை விடுவிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் அளக்கிறோம் என்று அந்த ஆதாரத்தை அவங்க கைக்கு கொடுத்து போட்டு அவர்களுக்கு வந்து அந்த சம்மதத்தை கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஏன்னா உங்களோட நோக்கம் இல்லை என்றால், நோக்கம் வந்து அந்த மக்களுக்கு அந்த காணியை திருப்பி வழங்குறது தான் என்றால் அதுல என்ன தயக்கம் இருக்கிறன்றதை தயவு செய்து சொல்லுங்கள். ஓ தலைவர், என்னண்டா இப்ப எங்கட பிரச்சனை அந்த காணி விடுவிக்கப்படணுமா இல்லையான்றது எங்கட பிரச்சனை. இது வந்து தனியா அரசியல் மயப்படுத்தப்பட்டு ஒரு சில அரசியல் கட்சிகள் அந்த காணி பிரச்சனையில சரி கடைசியா அந்த மக்களுக்கு விடுவிக்கப்பட போற ஒரு சொட்டையும் விடுவிக்க பண்ற வேலை தான். இப்ப நாங்கள் கதைச்சப்பட்டதுல இதுதான் நடக்கும். என்ன 100 வருஷம் கடந்தாலும் அந்த விகாரை இருக்கிற காணி அப்படியே விகாரை இருக்கும். விகாரை உடைக்க போறது இல்லை எங்கேயுமே. அந்த காணி அப்படியே இருக்கத்தக்கனே அதை சுத்தி இருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட்டு விகார காணி ஆட்டு என்று அடையாளப்படுத்த அவைக்குரிய கம்பன்சேஷன் தான் என்ன 100 வருஷம் போன அப்புறம் இந்த நாட்டில் நடக்கும். என்னடா கட்டைக்குள்ள விட்டாக்கள் தான் நல்ல அச்சுக்காரர். ஸோ அந்த விகார should be measured. Then we will go for a political discussion on this rather every day coming and making it an issue. சில வேளையில வந்து இந்த உறுப்பினருக்கு தெரியாமல் இருக்கலாம், வந்து கட்டினது வந்து உண்மையிலே வந்து அவரோட இருக்கிற வந்து ராஜபக்ச தரப்பு, சரிதானே? அது அண்ணாச்சி என்ற காலத்துல இல்ல கட்டினது வந்து ராஜபக்ச தரப்பு என்ற காலத்துல நான் கட்டினது. ஆனாலும் நான் திரும்ப சொல்றேன், அவர் சொல்றதை போல வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்க போறோம், மற்றவர்களுக்கு கொடுக்க போறோம் இல்லை என்றால் அந்த ஒரு சிலருக்காவது நீங்கள் இது உங்களுக்கு நாங்க விடுவிக்கிறதுக்காக தான் கொடுக்க போறோம் வந்து எழுத்துல கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது ஆற்ற காணி என்று அடையாளப்படுத்தணும் முதலாவது பிரச்சனை. அதுல ஆற்ற காணி அதுக்குள்ள இருக்குது, ஆற்ற இல்லை என்று அடையாளப்படுத்தாத பிரச்சனை ஒன்று இருக்கு. சரிதானே? குளாறு நீங்க என்னதான் குளாறினாலும் ரெண்டு பொண்டு தானே ஒரே கட்சி. யார் என்ன குளாறினாலும் எல்லாம் ஒரே கட்சி. யார் என்ன குளாறினாலும் நீங்க என்ன வேணுமென்றாலும் குளாறலாம். இல்ல இல்ல தலைவர் குளறீங்க இருங்க. அந்த விடயத்துல அளக்க விடாட்டி அது அதுக்கு மேல போவாது. அவ்வளவுதான் அவ்வளவுதான். குளறு தாராளமா குளறு. இதுக்கு தானே மைக் தந்துடாங்க. சரி, அதான் பேனு கேட்ட முதல்ல பேசுறதுக்கு விட வேணும் தானே. சரியா? இவ்வளவு நேரம் சூடு இல்லாம இருந்துச்சு தானே. கொஞ்சம் இருங்க, சூடு இல்லாம இருந்தது தானே, அதனால தான் சூடாயிட்டு. சரியா? பரவாயில்ல. நாங்க சொல்றோம் என்னண்டா, நாங்க இந்த காணியில தையிட்டி காணியில எதுவும் பஞ்சங்க செய்யறதுக்கு மக்களுக்கு எதுவும் துரோகம் செய்யறதுக்கான நடவடிக்கை இல்லை. அதாவது அந்த பிரதேசத்துல இருக்கின்ற மக்களுடைய காணிகளை விடுவிக்கப்பட வேண்டுங்கிறது தான். அதை நான் கேட்கிறேன் என்னங்கிட்ட, அதை அளக்குறதால என்ன பிரச்சனை தானே இருக்குது. அதனால அளக்குறதுக்கான அனுமதியை கொடுங்கன்ட்டு நான் கேட்கும். அப்ப அந்த கடிதம் தான் அளப்பனண்டா இது என்ன கதையா கிடக்கு. அது ஒரு சில கட்சிக்காரர் தான் குளறினம். அங்க இருக்க சரம் பாவம். ஓ கொடுக்கறது அளக்குறோம். வேற ஒண்ணு நீங்க சொல்லிருங்க. முதலாவது நான் சொல்லவா இல்ல இதுல என்னென்ன இந்த டிசிசியில நம்ம சொல்றோம் என்னன்னு கேட்டா, நாங்க இந்த காணியை அளப்பது வேற எதற்கும் அல்ல, அந்த மக்களுக்கான அந்த காணிகளை விடுறதுக்கு தான், கொடுக்கறதுக்கு தான். சரியா? அதை வந்து நீங்க போயிட்டு வற்புறுத்தாதீங்க. பிரதேச செயலாளர்களுக்கு கடிதம் கொடுக்கணும், ஜிஐ கொடுக்கணுங்கிறது இல்லை. இந்த டிசிசியில இங்க எடுக்கிற முடிவு இருக்கு தானே. நாங்க சொல்றோம் இது அளக்கிறது வேற எதுக்கும் இல்ல, கொடுக்கறது. அதனால அளக்கிறதுக்கான அனுமதியை எந்த விதமான அதுல அரசியல் விளையாட்டு விளையாடாம செய்யறதுக்கான அனுமதி தாங்க. அவ்வளவுதான். இதை நீங்க முடிவை தீர்மானம் ஆடும் முதல்ல வரப்பே என்ன தாங்க தாங்கன்னு கேட்டிருந்தா யாரும் ஒன்று தரப்போ இன்னும் தீர்மானம். அவ்வளவுதான். சரி, அடுத்தது போங்களேன். என்ன தீர்மானம் தலைவர்? என்ன தீர்மானம்? தீர்மானத்தை தெளிவா சொல்லுங்க. இந்த இதுல தீர்மானிக்கணும். அதாவது அளவீடு செய்யறது வந்து அந்த உள்ள மக்களுக்கு காணியை கொடுப்பதற்கு தான். அதே எழுத்துல வந்து டிசிசி மீட்டிங்ல நீங்க சொல்லலாம். டிஎஸ் வந்து எழுத்துல கொடுக்கிறது தான் சட்டத்துல இடப்படும். நீங்கள் இந்த அப்படியா வந்து நாங்கள் டிசிசில வந்து இப்படி முடிவெடுப்போம். டிஎஸ் தெல்லிப்பனை டிஎஸ் எழுத்து மூலமாக அந்த காரிமி உரிமையாளர்களுக்கு அவர்கள் அந்த பேரை குறிப்பிட்டு அந்தந்த நபர்களுக்கு வந்து இந்த காணியை திரும்ப தங்களுக்கு வழங்குவதற்கு வந்து நாங்கள் அளவீடு செய்யறதுக்கு அனுமதி கோருதல். அப்படி நீங்கள் தயவு செய்து எழுதுங்கள் என்றதுதான் நாங்கள் இங்க முடிவெடுக்கலாமே தவிர இங்க நாங்க கொடுப்போம்னு சொல்லி போட்டு
டிஎஸ் வந்து அதை எழுத்துல வந்து போராட்டம் பண்ணா அதுல பிரயோசனம் இல்லை. இல்ல இது சம்பந்தமாக புத்த சாசன அமைச்சினுடைய செயலாளர் தலைமையில கூட்டம் கூடி அதை நான் பிரதேச செயலாளர் அங்கத்தவர் கௌரவ அமைச்சரும் அதுல உறுப்பினர் இருக்கிறார். நாங்கள் கூட்டம் கூடி அங்க தீர்மானம் எடுத்தது, நாங்கள் இங்க இருக்கிற முதலாவது அங்க சொல்லப்பட்ட விடயம் இந்த காணிக்குரிய உரிமையாளர்கிட்ட ஆவணங்கள் இல்லை என்று. நாங்கள் மாவட்டத்திலிருந்து காணி பதிவதிலிருந்து அவ்வளவு ஆவணங்களும் எடுத்து கொண்டு போய் கொழும்புல புத்த சாசன அமைச்சர் அந்த ஆவணங்களை கையளிச்சினாங்க. அவர்கள் பதிவாளர் நாயகம் திணைக்களத்தில் கொடுத்து அதனுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தினவர். அதற்கு பிறகு காணி அளக்க வேணும் என்று சொன்னவர்கள். அப்ப காணி அளக்கின்ற போது அங்கு காணி அதாவது காணி உறுதி நிர்ணய திணைக்களம், நில அளவு திணைக்களம் ரெண்டும் இணைந்த வகையில கொழும்பினுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகள் உட்பட அந்த குழுவினர் வந்து அங்கு அளக்க வந்தவர். அளக்க வரைக்குள்ள அந்த காணிக்கு உரிமையாளர்கள் எங்கள்கிட்ட ஒரு சிலர் அளக்கிறதுக்கு விருப்பமா இருந்தவேல், சில பேர் வந்து எங்கள்கிட்ட கேட்டவேல் இதை எழுத்துல தர வேணும் என்று. அப்ப நாங்கள் அந்த கையொப்பம் மட்டும் ஒரு கடிதம் கொடுத்தினாங்கள். அதை யாரு கொடுத்தினாங்கன்னு அந்த குழுவில் இருக்கிறார்கள். நாங்கள் குழு அங்கத்தவரத்தான் போனாங்க அதுல இருக்கிற. அப்ப எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் ஒரு கடிதத்துல டைப் பண்ணி எல்லாருமே டைப் பண்ணி எல்லாருமே சைன் பண்ணி இந்த காணியை நாங்க அளக்கிறோம் இன்ன தேவைக்குண்டு. அதுக்கு கீழே பிரதேச செயலாளர் உறுதிப்படுத்தி அந்த பிரதேச மன்றப்படியாக கொடுத்தவர். அடிப்படையில அந்த குழுதான் தீர்மானிக்கலாமே தவிர பிரதேச செயலாளரோ மாவட்ட செயலாளரோ இந்த குழு நியமிக்கப்பட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரியா வந்து நீங்கள் இப்படி கலைக்க கூடாது. அப்படின்னா அந்த குழு அந்த காரியங்களுக்கு குழுவா எழுதினது. இப்படி நீங்கள் கதைக்க கூடாது. நாம் மரியாதையோட கதைக்கிறோம் வந்து நீங்க தயவு செய்து இப்படி வந்து சபையை வந்து பிள்ளையாக வழி நடத்த கூடாது. பிள்ளையா வழி நடத்துக்கு காரணம் டிஎஸ் தான் சட்ட ரீதியாக வந்து பொறுப்பு வாய்ந்த அதிகாரி, இந்த குழு அல்ல. முன்வைக்கக்கூடிய தரப்பு வந்து டிஎஸ். அப்ப அந்த டிஎஸ் வந்து அந்த கடிதத்தை வந்து தன்னுடைய லெட்டர்ல வந்து நாங்க குறிப்பிட்ட விஷயத்தை வந்து தயவு செய்து எழுத சொல்லி அரசாங்க முடிவாக வந்து எடுக்கட்டும். இல்ல அதே இப்ப இது வந்து ஒரு நேஷனல் லெவல்ல இருக்கிற இஷ்யூ வந்து டிஎஸ் என்ன போய் நேஷனல் லெவல்ல அது சட்டம் அப்படிதான் சொல்லுது. நீங்க சட்டத்தை மாத்துவாங்க வேற விதமா கலைக்கலாம். சட்டம் வந்து தெளிவாக சொல்லுது டிஎஸ் தான் அந்த கோரிக்கை வந்து வைக்க வேணும் என்று. அந்த வகையில வந்து டிஎஸ்க்கு வந்து நாங்க சொல்லுவோம். இல்ல இத டிஎஸ் என்ன முடிவெடுக்கிற தலைவர். அப்ப என்னதுக்கு நீங்கள் இத வந்து உங்களோட வாயால சொல்லலாமே, வேற ஒரு உறுப்பினர் வாயால வந்து சொல்ல வைக்க வேணுமே. இல்ல வேற ஒரு உறுப்பினர் இல்ல, நான் கதைக்கிறேன். நான் மட்டும் தான் இங்க வேற அப்படி பிச்சைக்காரன் புண்ணத்துக்குற பிராணி அந்த கதையில விடுங்க, அந்த கதையில விடுங்க. சரியா முடிவெடுக்கிறமாக இருந்தால் தலைவர், நான் உங்கள்கிட்ட முடிவு எடுக்கிறோம் என்னண்டா அந்த முடிவை எப்படி நான் தானே இந்த சப்ஜெக்ட போட்டு நான் அந்த முடிவை எடுக்கிறதாக இருந்தால் நான் தயவுடன் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றேன். அந்த முடிவு எப்படி இருக்கணும் என்றால் டிஎஸ் இடம் வந்து நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறதாக டிஎஸ் வந்து அந்த காணி உரிமையாளர் முழு பேருக்கும் தங்களுடைய பேரை குறிப்பிட்டு தங்களுடைய காணிகளை திரும்ப தங்களுக்கு வழங்குவதற்காக அளவீடு செய்யறதுக்கு அனுமதி கோருதல். அந்த அடிப்படையிலே நீங்கள் தயவு செய்து வந்து கடிதங்களை எழுதுங்க. இல்ல இது என்னென்றால் அப்படி எழுதினதாக இருந்தால் எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு வந்து இருக்கும். இல்ல இது வந்து அரச காணி இல்லை, இது தனியாருடைய காணி. ஆகவே பிரதேச செயலாளர் அதிகாரம் சொல்ல முடியாது. ஆகவே இந்த குழு இருக்கும் வரைக்கும் குழுவில் இருக்கிற உறுப்பினர் ஒவ்வொருவரும் நாங்கள் அதிகாரம் இல்லை, எங்களுக்கு கடிதம் கொடுக்குறாங்க, அது குழு. அப்ப அந்த குழு எங்களை கடிதம் கொடுக்க சொல்லி சொன்னால்தான் குழுவா சேர்ந்து அந்த முடிவு எடுக்கப்படுது. அப்ப பிரதேச செயலாளர் அரச காணின்னா பிரதேச செயலாளர் சட்டத்துல ஜிஏ வந்து இந்த குழுவுக்கு அதிகாரம் இல்லை. சொல்றேன் சட்டத்துல வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து சாசன அமைச்சுக்கு அதிகாரம் இல்லை. அப்படின்னா டிசி மீட்டிங் நடத்தாம சட்டத்துல வந்து அதனாலதான் டிஎஸ் வந்து எழுதுது. டிஎஸ் காணி இந்த குழு எழுதிருக்காங்க. இல்ல கொஞ்சம் இப்ப நீங்க ஜிஏ நான் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன், நீங்க தான் சட்டம் கிடைக்கிறீங்க. இப்ப நீங்க சொல்றீங்க வந்து இப்ப வந்து டிஎஸ்க்கு வந்து நாங்க சொல்றதை வந்து செய்யலா என்றா குழு தான் தீர்மானிக்க வேண்டாம். அது எப்படி வந்து டிஎஸ் வந்து அந்த கடிதத்தை எழுதினது எப்படி முதல் தடவை எப்படி முதல் தடவை அந்த காணியை அனுக்கிறதுக்கு வந்து டிஎஸ் இருக்கின்ற அங்கத்தவர்கள் எல்லாரும் கேட்கிறேன். டிஎஸ் வந்து அந்த முதல் கடிதம் எழுதலாம் என்றால் அந்த காணியை அலக்கிறதுக்கு வந்து டிஎஸ் வந்து கையை வந்து கையொப்பமிட்டு முதல் எழுதலாம் என்றால்
ஏன் வந்து இந்த தெளிவாக இந்த சொற்பதங்களை பதிவிட்டு ஒரு கடிதம் வந்து அதே டிஎஸ் வந்து தனியாளர் நான் ஜிஏட்டு தான் கேட்கிறேன். இல்ல செயலாளர் நான் ஜிஏட்டு தான் கேட்கிறேன். நான் கேட்கிறேன் எனக்கு வந்து நீங்க பதில் சொல்லுங்க. தலைவர் ஒரு நிமிஷம். ஒரு முடிவு எடுக்கிறேன்டா 6 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம்டா நீங்க ஒரு பொது கருத்து கணிப்பு கொண்டு போகணும் ஒரு முடிவுக்கு. சும்மா ஒரு ஆள் வந்து குழப்பறாருன்றதுக்காண்டி இங்க நாங்க முடிவு எடுக்காம விடையல. முடிவுகள் மறுபடியோட எடுபட மாட்டோம். 6 பேர்ல கேளுமா என்ன முடிவு எடுக்க போறோம். இதுல நான் ஒரு கேள்வி கேட்டேன் என்னடா, இது தனிப்பட்ட காணி மக்கள்கிட்ட பிரச்சனை. மக்கள் பிரதிகளை கூப்பிட்டு அவையில தீர்மானம் எடுக்க விட்டா என்ன? நாங்கள் அரசியல் கட்சிகளை விட்டுட்டு அவையெல்லாம் சொல்லணும். அதைதான் சொல்லிருக்கோம். என்ன செய்யலாம்? அதைதான் சொல்லிருக்கோம். நீங்கள் எப்படி விரட்டுறாங்க, ஆட்களை கூப்பிட்டு எப்படி விரட்டுறான்னு தெரியும். அதேதான் அந்த கோரிக்கை முன்வச்சிருக்கோம். இது அரசியல் மயப்படுத்த காணி உரிமையாளர்களுக்கு சொல்லலாமா? மற்றது ராஜீவன் அந்த அளவீடு செய்ய நாங்கள் அங்க போகவில்லை. நீங்க அந்த நாங்கள் உங்களுடைய கட்சியோட உறுப்பினர்கள் கௌரவ ஸ்ரீபவானந்த ராஜா நீங்களும் நினைக்கிறேன் நீங்கள் அந்த இடத்துல இருந்தீர்கள். சரி, நாங்கள் அங்க இருக்க இல்லை. எனக்கு சொல்லப்பட்டது அதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்படும். உங்களுக்கு சொல்லப்படவில்லை. உங்களுக்கு சொல்லப்படவில்லை. நீங்கள் அரசியல் என்று சொல்றீர்கள். நாங்கள் அந்த இடத்துல வந்து அந்த உரிமையாளர்கள் வந்து சொல்ல நாங்கள் அங்க இருக்கவில்லை, நீங்கள் இருந்தீர்கள். அப்ப இது அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு போகலாம்? போகலாம். யார் அரசியல் மயப்படுத்துறது? நான் ஒரு சட்டத்தரணி நான் சட்டத்தரணி என்ற வகையில வந்து நான் சொல்றேன், அந்த மக்களை வந்து ஏமாத்தாதீங்க. அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் தெளிவாக எழுத்து மூலமாக டிஎஸ் கொண்டு, அது டிஎஸ் தனிப்பட்ட விஷயம் இல்லை, நீங்கள் தான் அந்த சொல்லணும். இதுல நாங்கள் கூட்டத்தை நடத்துறது சொல்லுங்க. சரி, அப்ப நிப்பாட்டுங்க. மெட்டவன் குழப்பறத வந்து நிப்பாட்டுங்க. யார் நிப்பாட்டு? சரியா? கொஞ்சம் தயவு செய்து ரஜிவன் சொன்ன மாதிரி நீங்கள் டிஎஸ் அவ்வளோ மக்களை கூப்பிட்டு கேளுங்க. அதே கடிதம் வேணாமன்னு சொல்லினா வேணுமென்றா கேளு. அப்போ அதை வேணுமென்றா குட்டிகள் தானே நான் சொல்றேன். இதுல என்னடா உண்மையா காணி விடுவிக்கணும் எண்ணம் இருந்தால் விழுந்தால் அது கடிதம் வாங்காட்டியா விடுங்க. தயவு செய்து விடப்பட வேண்டிய காணிதானே. அதான் உண்மை. அத கதை எங்க வெளியில விகார இருக்கிற காணியில இருக்கிறால் மற்றாக்கள் முழு பேரையும் போவோம். அன்றைய கூட காணி விட்டுருக்கலாம் இத்திரைக்கும். ஏன் சொன்ன பிறகு விடாம பண்ணணும். நாங்க என்ன செய்யறது? இல்ல ஐயா, தேங்க்யூ. சரியா, உண்மையிலேயே இந்த காணியை ஐயா இப்ப எங்களுக்கு தேவையில்லை இந்த காணியை வச்சு கொண்டு இருக்கிறது விடுவிக்கிறது எங்களோட ஐடியா. சரியா? அப்ப அதை விடுவிக்கிறதுக்கு அது முறையான முறையில செய்யணுங்கிறத அளவீடு செய்யறது கேட்கும். அப்ப இந்த அளவீடு செய்யறதுக்கு தடுக்கின்ற ஆட்கள்கிட்ட நாங்க சொல்றோம், தயவு செய்து அந்த மக்களை சுதந்திரமாக முடிவெடுக்க விடுங்க. சரியா? கொஞ்சம் இருங்க. இந்த பிரச்சனைக்கு முட்டுக்கட்டையா அரசியல் செய்யும். நான் ஒரு சட்டத்தரணி என்ற வகையில அந்த கடிதத்தை கொடுக்காமல் வந்து அந்த மக்களுக்கு அந்த காணியை திருப்பி வழங்குறதை வந்து தன்னுடைய கடிதத்துல வந்து தெளிவாக அவர்களுக்கு சொல்லாமல் அதை வந்து அந்த ஒப்புதலை கொடுத்தால் அது சுவீகரிக்கிறதுக்கும் அந்த ஒப்புதல் பாதிக்கப்படலாம். நான் ஒரு சட்டத்தரணியாகத்தான் நான் சொல்றேன். சரி, நான் ஒரு சட்டத்தரணியாகத்தான் சொல்றேன். வந்து நாங்கள் அந்த சுவீகரிக்கிறதுக்கு இல்ல. உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக இந்த மக்களுக்கு அந்த காணியை திருப்ப கடிதத்துல பதிவு செய்வதில் ஒரு தயக்கமும் இருக்க முடியாது.
ஒரு தயக்கமும் நான் இருக்க சொல்றேன் முடியாது. கேட்டா நீங்கள் DS ஏன் இந்த பிரச்சனை அவசியம் எப்படி இல்லை. புறப்படுகிறது எனக்கு விளங்க இல்லை. சரி, ஏனென்றால் இந்த நேரத்துல இந்த நேரத்துல அந்த மக்களுக்கு காணியை கொடுத்திருக்கலாம். இல்லை, அந்த அது காணி காணி உண்மை. பிரச்சனை அது தீர்க்கப்பட்டிருக்கலாம். உண்மை. அதுல வேற எதுவும் இல்ல. காணி கொடுப்பது இன்றைக்கு இவர்களுக்கு அதாவது உங்களுக்கு அரசியல் செய்யும் வேற எதுவும் தெரியுமா? அரசியல் செய்யுங்களப்பா. இப்ப இந்த 17 பேரை வச்சுக்கிட்டு ஏன் இந்த இப்படி செய்றீங்க? சந்திரசேகரன், ப்ளீஸ் கொஞ்சம் வேலை சந்திரசேகரன், நாங்க போராடுறோம். எங்களுடைய போராட்டத்திலே வெற்றி வந்தா அந்த மக்களுக்கு அந்த காணியை வழங்குறது தான் அந்த போராட்டத்திலே வெற்றி. சந்திரசேகரன், வேற ஏதாவது இல்ல தானே உங்களுக்கு? நாங்க இந்த மக்களோட போராட அந்த மக்களுடைய காணி விடுவிக்கப்படுற வந்து எங்களுடைய போராட்டத்துல வெற்றி. சரி, சொல்றேன் அப்ப உங்களுக்கு வேற எதற்கும் விட அந்த காணி விடுவிக்கிறது தான் நம்முடைய நோக்கம். சரி, வேலை சொல்றேன். அந்த அந்த போராட்டம் நீடிக்கிறது வந்து அது வெற்றி அல்ல. அப்ப உங்களுக்கு அந்த காணியை நீங்க நாளைக்கு விடுவிக்கிறது வந்து உங்களுக்கு தான் வெற்றி. அப்ப உங்களுக்கு அந்த தேவை ஒன்று இருக்கு. ஒன்று நாங்கள் அந்த மக்களோட தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். வேலை சொல்றேன். அப்ப தயவு செய்து வந்து ஒரு சின்ன ஒரு தெளிவான விஷயம். நீங்கள் அந்த டிஎஸ்க்கு இந்த நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பொறுப்பெடுப்போம். இல்ல இல்ல. அப்படி டிஎஸ் வந்து நான் குழுவாத்தான் எடுப்போம். குழு எடுப்போம். இந்த குழு வந்து அந்த குழுவால இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்போம். அது ஏன் உங்களுக்கு வந்து குழப்பமா இருக்கு? என்னன்னா இதுல சரி நீங்கள் செய்ததா இருக்கட்டும், நீங்கள் எல்லாரும் போராடுறீங்க இருக்கட்டும், அப்படியே சரி அப்படி வச்சுக்கொள்வோம். நாங்க இதுல நாங்க எல்லாம் சேர்ந்து தீர்மானிப்போம். இதுல பொறுப்பட இதுல எல்லாரும் பொறுப்பட பண்ணாங்க அளக்கிறது. அந்த காணி அளக்கிறதுக்கு அதுல எக்காரங்களும் சுயேட்சை செய்ய முடியாது. எல்லாம் பொறுப்படும். நாங்க எல்லாம் மாறும் போராட்டத்துக்கு. ஓ, சரியா? வாங்க. காணியை கொடுங்க தயவு செய்து. தாராளமா வாங்க. இதை அளக்க நீங்க விடாம நீங்க வராம இருக்கிறதால வந்து நாங்க மட்டும் அதுக்கு வந்து நீங்க குறைச்சு சொல்லிருக்காங்க வாருங்க. ஆனா நான் சொல்றேன் வந்து நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்தா அந்த டிஎஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுங்க. அதுக்கே நீங்க கவர்மெண்ட் சொல்றீங்க இல்ல? நீங்க அந்த போராட்டத்தை நாங்க நாளைக்கு நிப்பாட்டலாமே. தலைவர் ஒரு கூட்டத்தில் முடிவு எடுக்கிறது பாராள நீங்க தீர்மானத்தை எடுத்து கடிதம் அடியுங்க நாளைக்கு அந்த காணி விடுவிக்கா போனா அந்த பாவம் சாவும் உங்களுக்கு தெரிஞ்சு தயவு செய்து கொஞ்சம் மக்கள் வராது. சொத்து முழுக்க ஆஸ்திரேலியாவிலையும் கொழும்புல எல்லோரும் இல்லை. இங்க ஒன்றும் பாவம் வராது. இங்கே காணி இருக்கிறவனுக்கு தான் அந்த வெளி தெரியும். இங்கே சொத்து இருக்கிறவனுக்கு தான் அந்த வெளி தெரியும். கொண்டே முழுக்க வச்சிருக்கிறது ஆஸ்திரேலியாவிலையும் பிள்ளைகள் முழுக்க சனத்தின் வாழ்க்கையை குழப்பறது இவன். That's not an issue at all. உங்களுக்கு முறைக்கும் ஐயா அடுத்து போங்க. ஐயா 2017 ஆண்டு உலக வங்கியின் நிதியுதவியுடன் முன்னெடுக்கப்பட்ட யாழ்